அந்த ஒரு பொழுதிலே ஒரு தந்தை கண்கள் குளமாகும் அளவுக்கு கண்விழிக்கிறான். விண்ணை பார்த்து கையெடுத்து பரமனை பிரார்த்திக்கிறான். ஒரு பெண் குழந்தை பிறக்கட்டும், நல்ல வாழ்க்கை இருந்தாலே போதும் என்று. அவள் பிறந்தாள். சில ஆண்டுகள் பின் அவன் ஆசை போலவே பள்ளி செல்ல ஆரம்பித்தாள். கிறிஸ்தவ பள்ளியில் படித்தாள். முஸ்லிம் கல்லூரியில் வளர்ந்தாள். அவள் புத்தியில் மதம் இல்லை. அவளது மனதில் எல்லாரும் சமம். அவள் உலகம், புத்தகம், பள்ளி, பசுமை மற்றும் நண்பர்கள். காதலும் அவளிடம் வந்தது. காதலனின் ஜாதியை பற்றி அவளுக்கு கவலையே இல்லை. அவன் ஒரு நல்ல மனுஷன். அவளுக்கு தன் வாழ்க்கை சேர்த்து கொள்ள விருப்பம் இருந்தது. ஒரு ஆசிரியையாக ஒவ்வொரு வார்த்தையும் குழந்தைகளுக்கு பயிற்சி தருகிறாள். ஆனால் ஒரு இரவு, ஒரு புகைப்படம், ஒரு கடிதம், ஒரு காதலின் தடங்கள் அவளது தந்தையின் மனசை சிதைக்கிறன. அவன் பாசம் மாறுகிறது. பழமையை, பெருமையை பாதுகாக்க வேண்டும் என்ற வாதம் வெல்லுகிறது. அந்த காலை பள்ளிக்கூடம் அமைதியுடன் இருந்தது. குழந்தைகள் வரிசையாக அமர்ந்திருந்தார்கள். அவர்களால் மிகவும் விரும்பப்படும் ஆசிரியை தாழ் கையில் மாணவிகளை உற்சாகமாக கற்றுத்தந்தாள். கருப்பு பலகையில் வெள்ளை எழுத்துக்கள் ஒளிர்ந்தன. ஜாதிகள் இல்லை அடி பாப்பா. அப்போது எதிர்பாராத விதமாக கதவு ஒரு சத்தத்துடன் திறக்கிறது. அவளது தந்தை உள்ளே வருகிறார். கண்களில் அன்பு இல்லை, கையில் கத்தி போன்ற வெட்டி கொள்ளும் ஆயுதம், முகத்தில் நெருப்பு போல கோபம். அவருக்கு உண்மை தெரிய வந்திருந்தது. அவள் காதலித்தவனை பற்றி. வேறு ஜாதி என்றால் மட்டும்தான் அவன் தவறானவனாகிறானா? ஆனால் அவருக்கு புரியவில்லை. அந்த காதல் அவளின் நம்பிக்கை. அவருக்கு அது வம்ச நம்பிக்கையை தவிர்க்கும் பாவமாக தெரிந்தது. அவள் திரும்பி பார்த்தாள். பதற்றத்துடன் ஓரமாய் சொன்னாள், அப்பா. அடுத்த சில வினாடிகளில் பாசம் கொதிக்கும் ஜாதி வெறியில் கரைந்தது. ஒரு தந்தை தனது மகளை ஜாதிக்காக கொன்றார், கௌரவத்திற்காக அல்ல. அவளது கை கரும் பலகையின் மீது வழுக்கி விழுகிறது. சிவப்பும் வெள்ளையும் கலந்து இரத்தமும் சாக்கும். ஆனாலும் அந்த வார்த்தை மட்டும் அழியவில்லை. ஜாதிகள் இல்லை அடி பாப்பா. மேலே சீலிங் ஃபேன் மெதுவாக சுழல்கிறது. வகுப்பறை முழுவதும் நிசப்தம். இப்படிப்பட்டவர்கள் மனித சாதியே இல்லை. மன்னிக்கவும் எதுலையும் சாதி வேண்டாம். மனித இனமே இல்லை.